So in these charts we are going to discuss about the condition for the aromatic compound. ஒரு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டா இருக்குன்னா அதுக்கு வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி பிளேனார் மாலிகுலர் வந்து இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிளேனார் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும். பிளேனார் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 2D வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகேவா? நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஸ்கொயர் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளேன்ல வந்து நம்ம வந்து வச்சிடலாம். அதே கியூப்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிளேன்ல வந்து வைக்க முடியாது, அதுக்கு இசட் ஆக்ஸும் இருக்கும், ஹைட் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பிளேனார் மாலிகுலர் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன கூட பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இருக்கக்கூடாது. இப்போ பென்சின் ரிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளேனார் மாலிகுலர் வந்து இருக்கும். இதுக்கு வந்து நமக்கு வந்து ஹைட் வந்து நமக்கு வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட் ஷுட் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேனாரா வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் காம்பவுண்டா இருக்கணும். அதுவும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அது வந்து சைக்கிளிக் காம்பவுண்டா வந்து இருக்கணும். ஓகே, இப்போ பென்சின் ரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு செயினா இருக்கு இல்லையா, சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரா வந்து இருக்கணும். தேர்ட் ஒன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் ஆர் காஞ்சுகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? டீலோக்கலைஸ்டு. ஓகே, டீலோக்கலைஸ்டு. ஓகே, டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் வந்து இருக்கும். அப்போ டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து உள்ள வந்து சுத்துற மாதிரி வந்து இருக்கணும். இங்கேருந்து இங்கேருந்து இங்கே அப்படி சுற்றிட்டே இருக்கணும். அப்படி சுற்றிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு பென்சில் மாலிகுலர் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று சிங்கிள் பாண்ட், ஒன்று டபுள் பாண்ட், ஒன்று சிங்கிள் பாண்ட், ஒன்று டபுள் பாண்ட், அந்த மாதிரி இருக்கணும். இங்கே சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், அந்த மாதிரி வந்து இருக்கணும். அப்படின்னா வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து சுத்தத்துக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து இருக்கணும். சப்போஸ் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல நமக்கு வந்து கேப் வந்துருச்சு, இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஏ டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான். ஃபோர்த் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹக்கல்ஸ் ரூல் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஹக்கல்ஸ் ரூல் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். ஹக்கல்ஸ் ரூல்ன்றது என்னது, 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகேவா? 4n + 2 பை எலக்ட்ரான். அப்போ இந்த என்னன்றது நமக்கு என்ன இருக்கணும், இது வந்து 0வா இருக்கலாம், 1ன்னு இருக்கலாம், 2ன்னு இருக்கலாம், இப்போ 3ன்னு இருக்கலாம். இப்போ n இருக்க இடத்துல வந்து நீங்கள் வந்து 1 போட்டிங்க அப்படின்னா 4 × 1 + 2 which is equal to 6 பை எலக்ட்ரான். இப்போ பென்சின் ரிங் எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இங்கே ஒரு 2 பை எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 பை எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 பை எலக்ட்ரான், அப்போ 6 பை எலக்ட்ரான். இந்த 4 கண்டிஷன் நமக்கு வந்து ஒபே பண்ணாதான் அது வந்து நமக்கு வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லுவோம். ஓகேவா? 4யும் ஒபே பண்ணணும். அதுல வந்து 3 ஒபே பண்ணாலும் 2 ஒபே பண்ணாலும் இட் இஸ் நாட் ஏ அரோமேட்டிக். ஓகேவா? ஸோ 4 கண்டிஷனும் ஒபே பண்ற காம்பவுண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லுவோம்.